ஆண்டவருடைய நாமத்தில் ஜேடிகே நேயர்களை வாழ்த்துகிறேன். தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து தலைமை பண்பு என்கிற தலைப்பில் தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். தேவனற்ற தலைமை. தேவனற்ற தலைமை நிரந்தர வெற்றி பெற முடியாது. தற்காலிக வெற்றிகளை பெறலாம். ஒரு தற்காலிக வெற்றி இங்கே கிடைச்சது. ஒரு தலைமை தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக செயல்பட்டால் நிரந்தர வெற்றி பெற முடியாது. ஒரே கூட்டமாக எல்லாரையும் சேர்த்துட்டான். சில வேத வல்லுநர்கள் நிம்ரோத்து தான் பாபேல் கோபுரத்தை கட்டினான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் விசுவாசிக்கிறது இல்லை. ஏன்னா நிம்ரோத்தை குறித்து அவன் பல பட்டணங்களை கட்டினான், அவ்வளவுதான். பல பட்டணங்களை அவன் கட்டினான். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். பட்டணங்களை அவன் கட்டினான். நினிவே பட்டணம் பெரிய பட்டணம், உங்களுக்கு தெரியும். ரெகோபோத், காலாக், ரேசே 4 பெரிய பட்டணங்களை கட்டினான். அது நினிவே பட்டணம் 3 நாள் பிரயாணம் பண்ணாதான் அந்த பட்டணத்தை, அவ்வளோ பெரிய பட்டணம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் அகலம், நீளம். 3 நாள் நடந்து போனால் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடக்கலாம். 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவு பெரிய பட்டணம். ஒரு சென்னை அளவுக்கு வைங்களேன். சென்னை, மதுரை கூட 60 கிலோமீட்டர் நீளம் இருக்காது. 2வது பெரிய பட்டணம் சென்னை. பாம்பே, கல்கட்டா, டெல்லி மாதிரி பெரிய பட்டணம் நினிவே பட்டணம். கட்டணம் அவன். பாதி பட்டணம் கடலுக்குள்ளே கட்டப்பட்டிருந்தது நினிவே. அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வேட்டைக்காரன் மட்டுமல்ல, அவன் பெரிய ஒரு கட்டட சிற்பி, கட்டட பிரியன், ஷாஜகான் மாதிரி. அவன் கோபுரத்தை கட்டியிருப்பான் என்று பல வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் அவனும் பாபேலை ஆண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில் பாபேல் 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம், சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானம். அல்லது பாபேல்ன்றதுனால அவன் தான் இதுக்கு தலைமை தாங்கியிருப்பான்னு கருதுகிறாங்க. ஆனால் நான் அப்படி நம்பலை. ஏன்னா நிம்ரோத்தை பற்றி ஒன்றுமே இங்கே சொல்லப்படலை. அவன் கர்த்தருக்கு முன்பாக இருந்தான், செயல்பட்டான் என்கிற நல்ல பேரே அவனுக்கு இருக்கிறது. அவன் காலத்துக்கு அப்புறம் இது நடந்திருக்கும். பிரயாணம் பண்ணிட்டு வராங்க ஜனங்க. அப்போது அவர்கள்
கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் அவங்க சமபூமியை கண்டாங்க. தான் பாபிலோன், ஈராக் தேசம். மழை மேடும் பள்ளவுமா இருக்கு. எல்லாம் மலையும் குன்றும் கிழக்குலேருந்து வராங்க. மேடு பள்ளம் குன்று இப்படி இருக்குது, பள்ளத்தாக்கு சமமாக இருக்குது. ஈராக் தேசம், பாபிலோன் பகுதி சமமாக இருக்குது. இங்கே குடியிருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, நம்ம செதறி போயிடக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும் என்று ஒரு கோபுரத்தை கட்டலாம். ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. அதாவது எங்கே காணாமல் போயிட்டாலும் அந்த கோபுரம் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அவ்வளோ உயரமான கோபுரம், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். ஆகவே ஒரு உயரமான கோபுரத்தை கட்டிட்டா யார் எங்கே தொலைஞ்சு போனாலும் அந்த கோபுரத்தை பார்த்து வந்துடலாம் என்று அவர்கள் கட்ட ஆரம்பித்தாங்க. இது தேவ திட்டத்துக்கு மாறான திட்டம். தேவனுடைய திட்டம், ஒரு தலைவன், ஒரு தலைமை தேவ திட்டத்தைக்கு ஒத்ததான ஒரு திட்டத்தை உடைய தலைமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்கு மாறான ஒரு விஷயத்தை செஞ்சா அதை தேவன் சிதறடிக்கிறார். சமபூமி ஏற்கனவே பெரிய பட்டணம் அங்கே இருக்கு. அப்புறம் காடெல்லாம் அழிச்சாச்சு. நிம்ரோத்து காடெல்லாம் அழிச்சிட்டான். அந்த பகுதியில் இருக்க காடெல்லாம், மிருகத்தெல்லாம் வேட்டையாடிட்டான். அந்த பிரச்சனை இல்லை. செங்கல் இருக்கு. செங்கல் சுடக்கூடிய கல் இல்லை. ஏன்னா மலைப்பாங்கான இடம், சமபூமி இல்லையா, மலைப்பாங்கான இடம் தான் கல். தூரத்துலேருந்து கல்லை தூக்கிட்டு வர வேண்டியதில்லை. நல்ல செங்கல் செய்வதற்குரிய நல்ல மண்ணில் செங்கல் செஞ்சாங்க. நிலக்கீல் அங்கே இருந்துச்சு. நிலக்கீல் அங்கே இருந்துச்சு. அதை பெட்ரோலியம் அதை எடுத்தாங்க. ஒரே கூட்டமாக இருந்தாங்க ஜனங்க. யார் அங்கே தலைமை தாங்கினார்கள்னு தெரியல. ஒரே கூட்டமாக இருந்தாங்க. இந்த ஒரே நாடு, ஒரே ரேஷன் அப்படிலாம் இப்போ கோஷங்கள் வந்திருக்கிறது. ரொம்ப கஷ்டம். ஒரே கூட்டமாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ அதை ஒரே ரேஷன் கார்டுன்றதை அறிமுகப்படுத்திட்டாங்க, அதை அமுல்படுத்திட்டாங்க ஏறக்குறைய. அதே மாதிரி ஒரே வரி, ஒரே நாடு ஒரே வரி, ஜிஎஸ்டி வரி. அதெல்லாம் அதை இப்போ அதிலே பல விமர்சனங்கள் உண்டு. அதை இத்தனை வருஷமாக அமுல்படுத்தலை. சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் கழிச்சு தானே அதை அமுல்படுத்த முடிஞ்சிருக்கு. வெவ்வேறு சட்டங்கள் உண்டு, வெவ்வேறு மாநிலங்களிலே வெவ்வேறு சட்டங்கள். இவங்க ஒரே கூட்டமாக மாற்றினாங்க. ஒரே கூட்டம், ஒரே பாஷை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். ஒரே பாஷை. அவங்க பேசுறது புரிஞ்சுது. ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரிஞ்சுது. தேவனுடைய திட்டம் அதெல்லாம் அந்த தலைமை பண்பெல்லாம் அளப்பரிய தலைமை பண்பு. நோவாவால் கூட அது முடியல. ஜனங்களை எல்லாம் ஒருத்தன் கூட நோவா சொல்கிறத கேட்கல. சச் எ கன்வின்சிங் லீடர்ஷிப் இட் வாஸ். பாபேல் கோபுரத்தை கட்டுவதில் மக்களை கவர்ந்து இழுக்கிற, மக்களை ஆட்டி படைக்கிற ஒரு தலைமை அங்கே இருந்தது. பொதுவாக பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதெல்லாம் எப்படி கட்டுவாங்கன்னா அடிமைகளை வச்சு தான் கட்டுவாங்க இந்த காலத்தில். இப்போவும் பாருங்கள், நம்ம பெரிய பெரிய
கட்டட வேலைகளிலெல்லாம் யார் வந்து வேலை செய்கிறான்? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம வந்து வேலை செய்கிறான், வேலைக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை. அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வட இந்தியாவிலும் தான் வராங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், புலம்பெயர்ந்த பணியாளர்கள், தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிலைமை பரிதாபம். கோவிட்லாம் வந்தப்போ சோறு தண்ணி இல்லாமல், ஊருக்கு போக வழி இல்லாமல் எத்தனை பேர் நடந்து போனான். பெரிய ஒரு கட்டடம், உலகத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டணும். இப்போ நிலாவிலிருந்து பார்த்தா, சந்திரன்லேருந்து பார்த்தா பூமியில் இருக்கிற ஒரே ஒரு கட்டடம் தான் தெரியுதான், சீனாவினுடைய நெடுஞ்சுவர். அதுதான் தெரிகிறது. அந்த சுவர் கட்டுறதுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா பல மக்கள் அதில் மடிந்து போனார்கள். மன்னன் அவர்களை கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினதாக வரலாறுகள் சொல்லுகின்றன. அப்படி ஒரு கடுமையான வேலை செய்யணும், லட்சக்கணக்கான மக்கள் கடுமையான வேலை செய்யணும். அதுக்கு ஒரு தலைமை, அது வந்து இவங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கலை, மனசார செஞ்சாங்க. நம்ம ஒரே இடத்துல இருக்க போகிறோம், செதறி போக மாட்டோம், காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டோம், வேட்டையாட போனால் கூட திரும்பி பார்த்து வந்துடலாம், தொலைஞ்சு போக மாட்டோம், யாரும் குடும்பத்தில் தொலைஞ்சு போக மாட்டாங்க, ஒரே இடத்துல இருக்க போகிறோம் என்று. நல்லது தான், ஒரே இடத்துல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆனால் அது தேவ திட்டமான்னு பார்க்கணும். தேவனுடைய திட்டம் எங்கன்னா, மனுஷன் உலகம் முழுசும் செதறி பூமி முழுசையும் நிரப்பணுன்றது தேவனுடைய திட்டம். ஆதியிலிருந்தே தேவனுடைய திட்டம் தான். கூட்டு கொடுத்தனமா இருக்கணும் அப்படின்னு சிலர் ஆசைப்படுறாங்க. நல்லது தான், நல்ல நோக்கம்தான். கூட்டு கொடுத்தனமாக இருந்தால் செலவு மிச்சம், பல நன்மைகள் அதில் உண்டு. கணவன் மனைவி வேலைக்கு போகும்போது பிள்ளைகளை தாத்தாவும் பாட்டியும் பார்த்துப்பாங்க. அதை விட பாதுகாப்பு வேறு உலகத்தில் கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது பெரியவங்க அதை வந்து தீர்த்து வைக்கிறதுல உதவியாக இருப்பாங்க. அவங்க பென்ஷன் எல்லாம் போடும்போது செலவு மிச்சம். 2 வாடகை கிடையாது, 2 சமையல் கிடையாது. அதில் பல பாதுகாப்பு. கணவர் எங்கேயாவது வெளியே போயிட்டார்னா வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பாதுகாப்பு. அதில் பல நன்மைகள் உண்டு கூட்டு குடும்பத்தில். பெரியவர்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஒரு உதவி, அதே போல் பேரப்பிள்ளைகளை கண்டு ஒரு பெரிய ஆறுதலை வயசானவங்க அடைவதற்கு ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் உண்டு. ஆனால் அது தேவ சித்தமான்னு பார்க்கணும். தேவனுடைய திட்டத்தில் இருக்கா? நான் கூட்டு குடும்பமாக இருக்க விரும்புகிறேன், முயற்சி பண்ணுறேன், நல்லது தான். ஆனால் தேவ திட்டத்தில் இருக்கா? கர்த்தருடைய திட்டம் அதுதானான்னு பார்க்கணும். அதே போல் ஒரே இடத்துல எல்லாவற்றையும் குவிப்பது. எருசலேம் பட்டணத்தில் அப்படி செஞ்சாங்க. அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல குவிச்சாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. சமாரியாவிலும், எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவங்க என்ன பண்ணாங்க? எருசலேமை விட்டு யாரும் வெளியே போகலை. ஒரே அற்புதங்கள், அடையாளங்கள், சொத்துக்களெல்லாம் விற்றாங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. ஒரு சோசியலிச சமுதாயம் அங்கே உருவாகியது. நல்லது. The first communist community, the first socialist community was established in Jerusalem church. எல்லாரும் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. பொது உடைமை சமுதாயம் முதல்ல கார்ல் மார்க்ஸ் அப்புறம்லாம் எழுதினார் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை. பொது உடைமை, தன்னுடைய எல்லா உடைமைகளும் பொதுவாக வச்சு
அவன் தேவைக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுத்து அனுபவித்தது எருசலேம் தான் ஃபஸ்ட்டு. சோவியத்தில் அப்புறம் தான் வந்துச்சு, சோவியத் ரஷ்யாவில். எருசலேமில் முதல்ல தான் வீடுகள் தோறும் கூடுனாங்க, வீடுகள் தோறும் சோத்திரம் பண்ணாங்க, தெருக்களில் பிரசங்கம், தெருக்களில் அற்புதம், எண்ண முடியாத அளவுக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் எருசலேமிலேயே ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டாங்க, எருசலேமிலேயே ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கிட்டாங்க. எருசலேமை விட்டு வெளியே போகவே இல்லை. அது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் அல்ல. கர்த்தர் அப்போது தான் உபத்திரவத்தை அனுப்பினார். உபத்திரவத்தை அனுப்பி அவர்களை சிதறடித்தார். பிலிப்பு சமாரியாவுக்கு போனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு சிதறி போனாங்க. உலகம் முழுசும் சிதறி போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள். உலகம் முழுசும் சுவிசேஷம் பரவியது. அதனால் தேவனுடைய திட்டம், ஒரு திட்டத்தை மற்ற எல்லாம் சரியாக இருந்தது, ஒரே கூட்டமாக சேர்த்து ஒரே மாதிரி பேசணும். ஒரே மாதிரி பேசுறது கஷ்டம். பாருங்க, ஒரு குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது கஷ்டம். ஒரு குடும்பத்திலே ஒரே மாதிரி பேசுறது கஷ்டம். ஒரு கட்சியில் பாருங்க, ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்புறம் கட்சி தலைவர் தலைமையிலேருந்து அறிக்கை விடுவாங்க, அவர் அவருடைய சொந்த கருத்து, கட்சியின் கருத்து அல்ல. அவரும் சொல்லுவார், இது ஏன் கருத்து, கட்சி கருத்து இல்லை அப்படின்றாரு. அது மாதிரி ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கட்சியில், ஒரு குடும்பத்துலேயும் அப்படி தான். சில நேரங்களில் சிலர் கல்யாணம்லாம் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். அப்பா ஒன்று சொல்லுவார், அம்மா ஒன்று சொல்லுவாங்க. யார் சொல்கிறத நம்பி கல்யாணம் பேசுகிறதுனே தெரியாது, மூளை குழம்பி போயிடும். ஒரே மாதிரி ஒரு குடும்பம் பேசுகிறதே கஷ்டம். ஒரு கட்சியில் ஒரே மாதிரி பேசுகிறதே கஷ்டம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியினர் ஒரே மாதிரி பேசுகிறாங்க, ஒரே பாஷை, ஒரே கூட்டம். அவர்கள் பேசினார்கள். எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல இந்த ஒருமனப்பாடை கொண்டாட. இப்போ ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடுன்னு கொண்டாட 70 வருஷம் 75 வருஷம் ஆயிருக்கு. 70 வருஷம் ஆயிருக்கு. ஒரே வரி ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கு 65-70 வருஷம் ஆயிருக்கு. ஒரே தேர்வு, நீட் தேர்வு கொண்டு வருவதுக்கு அந்த மாதிரி 65-70 வருஷம் ஆயிருக்கு. ஒரே கூட்டமாக்குறதுக்கு இது இங்கே எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. அவங்கள ஒரே கூட்டமாக்கி ஒரே பாஷை இன்னைக்கு கிடையாது. ஹிந்தி அலுவல் மொழி, தேசிய மொழி கிடையாது. ஹிந்தி அலுவல் மொழி. நம்ம நாட்டில் ஹிந்தி பெரும்பாலான பட்டணங்களில் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் மெட்ராஸில் கூட ஹிந்தி பேசலாம் தெரியாது, சில பகுதிகளில் தெரியும். சவுகார்பேட்டை, வேப்பேரி போன்ற இடங்களில் ஹிந்தி தெரியுமே தவிர மற்ற இடங்களில் ஹிந்தி பேசலாம் தெரியாது. சென்னையிலே தெரியாது. மற்ற மாநிலங்களில் பெரிய பட்டணங்களில் ஹிந்தி பேசினா தெரியும், கிராமங்களில் ஹிந்தி பேசினா தெரியாது. பீகார்லேயே கிராமங்களுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹிந்தி பேச தெரியாது. வேறு மொழி, போஜ்பூரி பேசுவாங்க, சில இடங்களில் மகாய் பேசுவாங்க, சில இடங்களில் மைத்திலி பேசுவாங்க, சில இடங்களில் உராவன் பேசுவாங்க. அங்கேயே வேறு மொழி. ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு ஆக்கிறதுக்கு 70 வருஷம் ஆயிருக்கு. ஒரே பாஷெல்லாம் ஆக்க முடியாது, நடக்கிற கதை இல்லை. அதுக்குள்ளே வருகை வந்துடும் நினைக்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தான் ஒரே பாஷா. இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரிகிறது இல்லையே, ஆனால் அவங்க ஒரே பாஷை பேசினாங்க. ஆனால் இவ்வளவு தலைமை பண்பு, தலைமை தாங்கியது யார், தலைவர்கள் யார் என்கிற
பதிவு இங்கே இல்லை, விவரம் இங்கே இல்லை. ஆனால் வாட் லீடர்ஷிப் இட் வாஸ், வாட் ஏ லீடர்ஷிப், எவ்வளவு அருமையான தலைமை பாருங்கள். ஆனால் அவங்க திட்டம் தேவனுக்கு முரணான திட்டம். அதனால் நம்ம எவ்வளவு தலைமை பண்புகள் தலைமை திறன்கள் இருந்தாலும் திட்டம் கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறான திட்டமாக இருந்தால் அது தோல்வியைத்தான் சந்திக்கும். ஒரு தலைவன் வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவனோ, ஒரு குழு தலைவனோ, ஒரு சபை தலைவனோ, எந்த துறையில் தலைவனாக இருந்தாலும் தலைவியாக இருந்தாலும் நம்முடைய இந்த திட்டம் தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்தது தானா, தேவ திட்டத்திற்கு மாறாததாக இருக்கிறதா, ஒத்ததாக இருக்கிறதா என்பதை முதல்ல the very first பாயிண்ட், முதல் காரியமே அதைத்தான் நம்ம பார்க்கணும். நான் சென்னையில் ஒரு புறநகர் பகுதியில் 3 சபைகளை நிறுவ ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு பத்திரிகை ஊழியத்தை துவங்க, ஒரு மாலை நேர வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க, ஒரு ஆங்கில மீடியம் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு கன்வென்ஷன்களுக்கு வாரத்து கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு திரும்பி வந்துடுவேன் சபை நடத்துறதுக்கு. வியாழன் வெள்ளி சனி தமிழகத்தினுடைய ஏதாகிலும் ஒரு பகுதியில் கன்வென்ஷனில் பிரசங்கிக்க போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன ராஜ்யம், இப்போ கூட சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, சார் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர்களே சொல்லுவாங்க, சார் ஒரு ராஜ்யத்தையே இங்கே நடத்திட்டு இருந்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கட்டி எழுப்பணும். ஆனால் தேவனுடைய திட்டம் அப்படி அல்ல. இந்தியா முழுசும் ஊழியம் போகணும். ஒரு பட்டணத்தில் மட்டும் அது முடங்கி போகக்கூடாது. இந்தியா முழுசும் அது போகணுன்றதுனால தான் ஆண்டவர் அந்த அமைப்பை, அதிலிருந்து அந்த அமைப்பிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். அந்த சபைகள், பள்ளிக்கூடம், வேதாகம கல்லூரி ஒரே பட்டணத்திலேயே அதை செய்யக்கூடிய அந்த நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து இந்தியா முழுசுக்கும், இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற சில இடங்களுக்கும் ஊழியங்களுக்கு உதவியாக இருக்க, ஊழியக்காரர்களை கட்டி எழுப்ப, வசனத்தை போதிக்க, ஒரு பரந்த விரிந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவர், பறந்து விரிந்த ஊழியம். அதனால் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியாது. ஒரே இடத்துல குவிஞ்சு இருந்தது, ஒரே பட்டணத்தில் பார்க்க பெருசாக தெரிஞ்சுது. இப்போ அந்த பறந்து விரிந்து இந்தியா முழுசும் இருக்குது, பார்க்க பெருசாக தெரியல. ஆனால் இதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வோம். தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றாற் போல படிப்போ, திருமணமோ, வேலையோ, தொழிலோ, ஊழியமோ, ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒத்ததாக செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். பிதாவை எவ்வளவு தலைமை திறன் இருந்தாலும், எவ்வளவு மக்களை திரட்டி ஒருமுகப்படுத்தினாலும், எவ்வளவு ஒருமனப்பாட்டை கொண்டு வந்தாலும், எவ்வளவு சாதகங்கள் இருந்தாலும், திட்டம் தேவ திட்டத்துக்கு மாறானதாக இருந்தால் அது படுதோல்வியை சந்திக்கும் என்பதற்கு பாபேல் கோபுர திட்டம் ஒரு பெரிய உதாரணம் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் எங்களுடைய திட்டம் ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்கு ஒத்ததாக இருக்க, உம்முடைய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாக, உம்முடைய திட்டத்தை பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை ஏற்றுக்கொள்ள, அதன்படி செயல்பட, குடும்பத்தில், சபையில், வேலையில் அதன்படி செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.